கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 34 சங்கீதம் 19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். 34 சங்கீதம் 19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. யார் நீதிமானாக இருக்காங்களோ அவங்களுக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் அநேகம் வருமா. அதிலிருந்து கர்த்தர் அவங்களை விடுவிப்பாருன்னு வசனம் சொல்லுது. ஆமென். யார் நீதிமான் அப்படின்னா, இயேசுவோட ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருத்தரும் நீதிமான் தான். உங்களுக்கு கஷ்டம் இருக்கா, கவலை இருக்கா, அதிலிருந்து கர்த்தர் விடுவிப்பேன்னு இன்னைக்கு வாக்கு கொடுக்குறார். ஆமென். நம்மளுக்கு பைபிள்ல இருந்து யோபு தெரியும். யோபு நீதிமானாக இருந்தார். ஆனால் அவருக்கு வந்த பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ இழப்புகள், எவ்வளோ வேதனை, எவ்வளோ கண்ணீர். அது எல்லாவற்றிலிருந்தும் யோபை கர்த்தர் விடுதலையாக்கி இரட்டிப்பான நன்மையினால் யோபு ஆசீர்வதித்தார். யோசேப்புக்கும் அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ பாடு. ஆனாலும் யோசேப்பை எல்லாவற்றிலிருந்து விடுதலாக்கி ஆசீர்வதித்தார். இன்னைக்கும் நீங்கள் ஒரு கஷ்டத்தில் போயிட்டுருக்கீங்களா, ஒரு கண்ணீரில் போயிட்டுருக்கீங்களா, எல்லாத்தையும் இழந்த நிலைமையில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அது எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பேன். தடைகளை உடைப்பு, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தடைப்பட்டிருந்த தடைகளை உடைத்து ரெட்டிப்பான் நன்மையை தந்து ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. பயப்படாதீங்க, விசுவாசமாக இருங்க. அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமென்.